வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாயிண்டர்ஸ் அப்படின்றது டிரைவ் டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் ஆன இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் இந்த டேட்டா டைப்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய இன்னொரு டேட்டா டைப் தான் பாயிண்டர்ஸ். ஸோ பேசிக்கா நம்ம இதுல என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகும்போது கம்பைலர் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இன்ட் டேட்டா டைப் ஸ்பேஸ் I variable name equal to 3 value. Okay. இந்த கோட கம்பைல் பண்ணும்போது என்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு இன்ட் அப்படின்றது இன்டிஜர்னா 2 பைட் மெமரி வந்து ரேம்ல போயிட்டு அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோம். ஸோ ஒரு 2 பைட் மெமரி வந்து அலோகேட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் தான் மெமரி அட்ரஸ். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த மெமரி ஸ்பேஸ்க்கு நம்மளா கொடுக்கக்கூடிய நேம் என்னன்னா ஐன்ற வேரியபிள் நேம். இது நம்ம கொடுக்கக்கூடிய நேம். ஏன்னா ஈஸியா வந்து நம்மளுடைய வேல்யூவை வந்து கெட் பண்றதுக்கு நம்மளா கொடுக்கக்கூடிய நேம் வேரியபிள் நேம். ஓகே, இப்படி அதுவா ஜென்ரேட் ஆன மெமரி அட்ரஸ் நம்மளா கொடுத்த வேரியபிள் நேம். இதுக்கு இடையில போயிட்டு நம்ம வேல்யூ போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்ப ஐன்றது லொகேஷன் நேம் அண்ட் 3ன்றது வேல்யூ அட் லொகேஷன் அண்ட் 65524ன்றது லொகேஷன் நம்பர் ஆர் மெமரி அட்ரஸ். இதுதான் பேசிக்கா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலமா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு வேரியபிள் நம்ம ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா கம்பைலர் வந்து அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணும். அதுக்கு ஒரு அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓகே, அந்த அட்ரஸ் என்னன்றத நம்ம வந்து ரீட் பண்ணணும், நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராம்ல என்ன கோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் ஸ்பெசிஃபையர் வந்து பர்சன்டேஜ் போட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, கமா போட்டு நார்மல் வேரியபிள் ஐக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆம்பர்சன்ட்ன்றது வந்து அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆம்பர்சன்ட்ன்றது அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணணும். நம்ம ஸ்கேன் ஃபங்க்ஷன்ல ஆம்பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். சோ அங்கேயே யூஸ் பண்றோம். நம்ம கொடுக்கக்கூடிய ரன்னிங் டைம்ல நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வேல்யூவை ரீட் பண்ணி அதனுடைய கரெக்டான மெமரி அட்ரஸ்ல போயிட்டு ஸ்டோர் பண்றதுக்கு தான் அந்த ஆம்பர்சன்ட். சோ ஆம்பர்சன்ட்ன்றது எதை வந்து குறிக்கும்? அட்ரஸ குறிக்கும், வேரியபிளுடைய அட்ரஸ குறிக்கும். ஓகே, அது நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? அட்ரஸ் ஃபார்மேட்ல தெரியணும்ன்றதுக்காக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நார்மலா ஐன்ற வேரியபிள பிரிண்ட் ஐல இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு பர்சன்டேஜ் டி போட்டு கம்மா கொடுத்து ஐ வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். அண்ட் அதனுடைய அட்ரஸ் பிரிண்ட் பண்றதுக்கு பர்சன்டேஜ் யூ போட்டு கமா போட்டு ஆம்பர்சன்ட் ஐ போடணும். சோ ஸ்கிரீன்ல நம்மளுக்கு 65524ன்ற அட்ரஸ் டிஸ்பிளே ஆயிடும். ஐயோட வேல்யூ i=3ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஆபரேட்டர் வந்து ஆஸ்டிக்ஸ், வேல்யூ அட் அட்ரஸ் ஆபரேட்டர் அண்ட் இன்டைரக்ஷன் ஆபரேட்டர். ஓகே, வேல்யூ அட் அட்ரஸ் ஆபரேட்டர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை செகண்டா வந்து பாயிண்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து வேல்யூ அட் அட்ரஸ் ஆபரேட்டர். அததான் இன்டைரக்ஷன் ஆபரேட்டர் சொல்றாங்க. ஏன்னா இப்ப டைரக்டா போயிட்டு ஒரு வேரியபிளுடைய வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டி கொடுத்து ஐ பிரிண்ட் பண்ணா போதும். அதனுடைய அட்ரஸ் பிரிண்ட் பண்ணணும்னா ஆம்பர்சன்ட் ஐ கொடுத்து பர்சன்டேஜ் டி கொடுத்தா இது ரெண்டுமே டைரக்ஷன். ஓகே, டைரக்டா பண்ணக்கூடிய ப்ராசஸ். இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுடைய அட்ரஸ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு செகண்டா வந்து அந்த அட்ரஸ்குள்ள போய் அதனுடைய வேல்யூவை செகண்டா வந்து பாயிண்ட் பண்ணுது இல்லையா? டைரக்டா வேல்யூ பாயிண்ட் பண்ணாம அட்ரஸ்குள்ள போய் வேல்யூவை பாயிண்ட் பண்றதுனால இது இன்டைரக்ஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல வந்து நார்மல் வேரியபிள் தான் i=3. இந்த i=3 எப்படி இன்டைரக்டா போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோ பிரிண்ட் ஆஃப்ல பர்சன்டேஜ் டி எதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம்? வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம். பர்சன்டேஜ் டி கமா அண்ட் இந்த கமாக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டு அந்த பிரேஸ்க்குள்ள ஆம்பர்சன்ட் ஐ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட அட்ரஸ் எடுக்கும், அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எடுக்கும். ஓகே, வேல்யூ தான் நம்மளுக்கு ரிசல்ட், அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். சோ இது வந்து இன்டைரக்டா நடக்கக்கூடிய ப்ராசஸ்னால ஆஸ்டிக்ஸ் இன்டைரக்ஷன் ஆபரேட்டர். சோ இதுதான் பாயிண்டர் ஆபரேட்டராகவும் இருக்க போகுது. சோ அது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம்.